ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. வருகின்ற ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு ஆடி மாதத்தின் முதல் தேதியானது பிறக்க இருக்குது. ஆடி மாதம்னாவே ரொம்ப விசேஷமானது தான். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே சக்தி வாய்ந்தது தான். இருந்தாலும் இந்த ஆடி 1 அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல் ஆடி வெள்ளி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த முறை நமக்கு ஆடி 1 அன்னைக்கு இந்த ஆடி வெள்ளியும் வந்திருக்குது. எல்லாமே அம்சமாக அமைஞ்சிருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா வளர்பிறை சதுர்த்தியும் இருக்குது. அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு நாளில் நான் சொல்கின்ற இந்த ஒரு தீபத்தை உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் ஏற்றி வைங்க. சரிங்களா? நிலைவாசலில் ஏற்றும்போது அஷ்டலக்ஷ்மிகளுமே உங்களுடைய வீடு தேடி வருவாங்க. குடும்பமே சுபிட்சம் பெறும் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு தீபத்தை யாரெல்லாம் ஏற்றலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் ஏற்றலாம். சரிங்களா? எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் ஏற்றலாம். அதே போல் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் ஏற்றலாமான்னு கேட்டால், இப்போ நீங்கள் பூஜை அறையில் ஏற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம பீரியட்ஸ் டைமில் அங்கே போய் விளக்கேற்றுறது சிரமம். ஆனால் நம்ம நிலைவாசலில் தான் ஏற்றுறோம். அதனால் நீங்கள் தலைக்கு குளிச்சதுக்கு அப்புறமா நிலைவாசலை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க. நிலைவாசல் படியினுடைய அந்த 2 பக்கமுமே சுத்தமான தண்ணீர் கொண்டோ அல்லது பன்னீர் கொண்டோ நல்லா தொடச்சி நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க. சரிங்களா? அதன் பிறகு கொஞ்சம் மஞ்சள், அது கூட கொஞ்சம் பன்னீர், இல்லைன்னா தண்ணீரை கூட கலந்துக்கோங்க. இல்லைன்னா சந்தனம் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா இதை எடுத்து நிலைவாசல் படியில் ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் பூசி விடுவாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா 3 பட்டையாக தான் போட்டு விடுவாங்க. நான் அந்த மாதிரி தான் போடுவேன். சரிங்களா? ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு வழக்கப்படி நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. இந்த குங்குமத்தையுமே நீங்கள் சாதாரணமாக இடுறதை காட்டிலும் அதில் துளி ஏலக்காய் பொடி கலந்து வைக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த மாதிரி உங்களுடைய நிலைவாசலை நீங்கள் அழகுபடுத்திக்கோங்க, நிலைவாசல் படியை. சரிங்களா? அதன் பிறகு இந்த தீபத்தை நீங்கள் வெளியில் ஏற்றணும். எந்த திசை பார்த்த மாதிரி இந்த தீபத்தை ஏற்றணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிழக்கு அல்லது வடக்கு, ஈஸ்ட் அல்லது நார்த்து ஃபேஸு பார்த்த மாதிரி நீங்கள் ஏற்றணும். இப்போ அந்த ஏற்றக்கூடிய இடத்தையும் நீங்கள் தண்ணி தெளித்து சுத்தம் பண்ணிடுங்க. எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணிட்டு தான் கோலமெல்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே இந்த ஆடி 1 கூடிய ஆடி வெள்ளி 2 கலந்துருக்கிறதுனால இந்த ஒரு அற்புதமான நாளில் குலதெய்வ வழிபாடு எப்படி செய்யணும் என்பது குறித்து செய்முறை விளக்கத்தோட வீடியோ போட்டிருக்கிறேன். டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க. அவசியமாக அந்த ஒரே ஒரு முறையை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். குடும்பத்துக்கே ராஜயோகம் ஏற்படும். நான் எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி வரலன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா ரீசெண்டாக போட்டது வரும். சரி, இப்போது இந்த தீபம் ஏற்றுவதற்கு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. பித்தளை, வெள்ளி இல்லைனா செம்பு இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. சில்வர் பயன்படுத்த வேண்டாம். சரிங்களா? இப்போது இதை சுத்தம் பண்ணிவிட்டு என்னுடைய விளிம்புலெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. நடுவுலேயும் மறக்காமல் ஒரு போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம அட்சதை ரெடி பண்ணிக்கணும். அட்சதைங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது, குலதெய்வத்துக்கும் உரியது. நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகணும்னா நம்ம அட்சதையை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது ரொம்ப சிம்பிள் தான். துளி பச்சரிசி, அது கூட கொஞ்சம் மஞ்சள், ஒரு சொட்டு நெய் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த தட்டில் நம்ம போட்டு வச்சிடணும். சரிங்களா? நல்லா பரப்பி வச்சுருங்க. அதன் பிறகு 2-3 இனுக்கு வேப்பிலை. ஏன்னா ஆடி மாதத்தில் நம்ம வேப்பிலை பயன்படுத்தி தான் எல்லாமே பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? நல்ல ஒரு 2 கொத்து இப்போ நான் வச்சுருக்க பாருங்க, சிம்பிளாக இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட ஓகே தான். இதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இந்த தட்டு மேலே இந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருங்க. அடுத்தது ஒரு மண்ணகல் எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக இருந்தாலும் சரி, நெய் சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றுனீங்கன்னாவே போதும். இப்போ வீட்டுக்குள்ளே ஏற்றுற மாதிரினா நெய் ஊற்றி கூட நம்ம ஏற்றலாம். நம்ம நிலைவாசல் படிட்டு ஏற்றும்போது நம்ம நெய் ஊற்றணுன்ட்டு அவசியம் இல்லை, நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க. இப்போ இந்த தீபத்தை எடுத்து அந்த அச்சதை மேலே வச்சுருங்க. சரிங்களா? அடுத்தது இதே அச்சதையை, அதாவது நம்ம இந்த தட்டில் போட்டு வச்சதையே நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 விளக்குக்குள்ளேயும் போட்டுடணும். சரிங்களா? ஏன்னா விளக்குக்குள்ளே இந்த மாதிரி அட்சதை போட்டு ஏற்றுவது இன்னும் நமக்கு சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாக காற்றடிக்கக்கூடிய காலம். ஸோ இப்போ நிலைவாசலில் வைக்கும்போது அது அணையறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா,
அணையாத மாதிரி ஏதாவது இப்படி ஒரு தடுப்பு வச்சு ஒரு 10 நிமிஷமாவது நிலைவாசல் எரியிற மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? இல்லைங்க எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த விளக்கு வந்து அணைஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் மட்டும் நீங்கள் நிலைவாசல் படியில் இதை எரிய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை தூக்கிட்டு வந்து சுத்தமாக இருக்கிறவங்க பூஜை அறையில் வச்சுருங்க. பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க நிலைவாசல் படிக்கு உள்ளே நீங்கள் கதவு சாத்திட்டு கூட உள்ளேயே வந்துட்டு அதை வச்சிடலாம், ஒரு ஓரமாக வந்துட்டு வச்சிடலாம். சரிங்களா? இப்போ இந்த விளக்கு வந்து தானாக அப்படியே மழையேறினாலும் சரி, இல்லை நீங்களே வந்து அந்த எண்ணெயெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் குளிர வச்சாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். அதன் பிறகு உங்கள் கையாலேயே இதே நாளில், அதாவது இந்த வெள்ளிக்கிழமை நாள்லேயே நீங்கள் இந்த அட்சதை இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ தானமாக வந்து கொடுங்க. மரத்துக்கடியில் போட்டு வந்துட்டீங்க அப்படின்னா கூட போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இந்த வேப்பிலை இருக்குதுல்ல, அதை நீங்கள் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே ஒரு ஓரமாக ஏதாவது ஒரு தட்டுலையோ பேப்பர்லையோ போட்டு உலர வச்சுக்கோங்க. உலர வச்சு இதை அப்படியே ஒரு 2-3 நாள் அப்படியே விட்டுருந்தீங்கன்னா நல்லா காஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் கையிலே இப்படி நுணுக்குனீங்கன்னாவே நல்லா பவுடர் மாதிரி வந்துட்டு ஆகி போயிடும். சரிங்களா? அதன் பிறகு இந்த ஆடி மாதத்தில் இந்த வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்லேயோ செவ்வாய்க்கிழமை நாள்லேயோ கண்டிப்பாக எல்லோரும் சாம்பிராணி வந்து போடுவீங்க இல்லையா, அப்படி போடும்போது இந்த பூஜையில் பயன்படுத்தின இந்த வேப்பிலையை துளி துளி அளவு போட்டு வீடு முழுக்க வந்துட்டு நீங்கள் காட்டுங்க. சரிங்களா? ஏன்னா இது பூஜையில் இடம்பெற்ற வேப்பிலை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததாகவே வந்து இருக்கும். இந்த விளக்கை நம்ம வெளியில் ஏற்றுறோம் இல்லையா, இது வந்து சும்மா அப்படியே வந்து விட்டுறாதீங்க. பக்கத்துலேயே ஏதாவது ஒரு சாம்பிராணியோ அல்லது ஊதுபத்தியோ இது மாதிரி ஏதாவது ஒன்று வைக்கணும். அதே போல் பூக்கள் உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதையும் வந்துட்டு நீங்கள் விளக்குக்கு பக்கத்தில் வந்துட்டு வச்சுருங்க. இப்போ நிறைய பேர் வந்து நிலைவாசல் படிக்கிட்டே வைப்போம், அதில் ஒரு பூவை தூக்கி இந்த விளக்குக்கிட்ட வச்சிங்கனாலும் ஓகே தான். சரிங்களா? இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன்ல குலதெய்வ வழிபாடு, அதையும் பண்ணிவிட்டு இதையும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டுமே முக்கியம்தான். ஒருவேளை பீரியட்ஸில் இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உங்களால் அது பண்ணுறது சிரமம். ஏன்னா அதை நம்ம பூஜை அறையில் தான் கொண்டு போய் வைப்போம். அது என்ன பார்த்து வச்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற கணவர் குழந்தைங்கக்கிட்ட கூட சொல்லி நீங்கள் செய்யலாம். அப்படி யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அது பண்ணலைன்னா பரவாயில்ல, அட்லீஸ்ட் இதையாவது வந்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ஒரு அற்புதமான தீப முறை. யார் ஒருத்தங்க இந்த தீபத்தை ஏற்றினாலும் கண்டிப்பாக நிச்சயமாக அவங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையை வந்து அமையும்னே சொல்லலாம். அதுவும் நிலைவாசல் தீபம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா குலதெய்வமே பார்த்திங்கன்னா அந்த நிலைவாசலில் தான் குடியிருப்பாங்க. இந்த நிலைவாசலை தாண்டி எந்த ஒரு கெட்ட சக்தியுமே உள்ளே வர முடியாது. அதனால தான் அதை தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. அதுலேயும் இந்த ஆடி மாதத்துல இந்த மாதிரி நிலைவாசல் பூஜை செய்கிறது, நிலைவாசல் படிக்கிற தீபம் ஏற்றுவதெல்லாம் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையை ஓஹோன்னு எடுத்து செல்லும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஒரு காற்று காலமாக இருக்குதுன்னு வருத்தப்பட்டிங்கனாலும் ஒரு 10 நிமிஷமாவது வெளியில் நான் சொன்ன மாதிரி தீபத்தை ஏற்றிட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து இந்த கதவு சாத்திட்டு கூட உள்பக்கமாக கூட நீங்கள் இதை வந்துட்டு வச்சுக்கலாம். மறந்துடாதீங்க, கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி இந்த ஒரு தீபம் வந்து எரியணும். அவசியமாக பண்ணி பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.